இந்திய தேசத்தின் பாதுகாவலனே, எல்லையில்லா பாசத்திற்கு சொந்தக்காரனே, பார் போற்றும் தலைவா, பாரதம் பெற்றெடுத்த தவ புதல்வா, நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திருமதி லதா சண்முக சுந்தரம், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர். திரு வி ரமேஷ், அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தாவேகா தலைவருடைய அரசியல் பயணம், குறிப்பாக தேர்தல் பிரச்சார கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். திருச்சியிலிருந்து தொடங்கி இருக்கிறது. அவருடைய பேச்சில் அந்த மைக் குளறுபடி இருந்ததால அந்த பேச்சு தெளிவாக இல்லை. பிளஸ் அவரும் சீக்கிரம் முடிச்சிட்டாரு. ஆனால் ஓவராலாக அந்த க்ரௌடு, அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கிறது. எப்படி நீங்க பாக்குறீங்க? அவருக்கு எங்க போனாலும் நிச்சயமா அந்த கிரௌடு வரதான் செய்யும். என்னன்னா, இந்த கிரௌடு வந்து எவ்வளவு தூரம் இதை அரசியல் மயப்படுத்த போகின்றார் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்குலாம் இருக்கு. கிரௌட்ல வர பல பேரோட பேச்சை கேட்க முடியுது. அண்ணன் வந்து என்ன செய்ய போறாரு? இலவசமே இல்லாத ஒரு ஆட்சியர் கொடுக்க போறாரு. எங்க இருந்து இவங்க எடுக்கிறாங்க? ஒரு சர்க்கார் படத்துல அண்ணன் சொல்லிட்டாரு, ஓகே. அவங்களோட புரிதல் அவ்வளவு அப்படிதான் இருக்கு. மாத்தி மாத்தி நம்ம குழம்பு வைக்கிறது இல்லையா, அதே மாதிரி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும், வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்றாங்க. அப்ப அவங்களோட அரசியல் புரிதல்லாம் ரொம்ப தட்டையா இருக்கு. இன்னொருத்தர் என்னங்க பண்ணீங்க? தளபதி தளபதி தளபதி, அவ்வளவுதான். தளபதி கண்டிப்பா முதல்வர் ஆவார், தளபதி முதல்வர் ஆவார். அதை தாண்டி என்ன செய்ய போகின்றார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களிடம் சொல்வதற்கு கூட விஷயங்கள் இல்லை. இங்க வந்து போட்டி திமுகவா தாவேகாவாங்கிறதா போட்டின்னு சொல்றாரு. ஸோ ஒரு அரசியல் கட்சி ஜெயிக்கணும், சட்டமன்ற உறுப்பினர்களை பெறணும், அதுக்கப்புறம் வந்து சட்டசபையை நோக்கி நகரணும், இந்த கோட்டைக்கு போற ரூட்டா அப்படின்லாம் வந்து பேசுறாரு. ஆனா இந்த ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லாம வெறும் பேசுறாரு அப்படின்னா அப்போ அவர் எதுக்கு அப்படி பேசுறாருன்னு ஒரு கேள்வி வருது. இன்னும் சொல்ல போனா, விஜய் அவர்கள் நீங்க கண்டென்ட்டை விட இந்த 5 மணி நேரம் டிராவல் பண்றதா அவருக்கான வாக்குகளா மாறும்னு அவர் பாக்குறாரு. நீங்க இந்த கையசைச்சிட்டு வர்றது, இந்த கூட இவ்வளவு ஜனங்கள் வர்றாங்க இல்லையா, இதுதான் அவருக்கான ஓட்ஸ். ஏன்னா அந்த ஓட் பேங்க் தான் அவர் பாக்குறாரு. நான் வந்த வேலைங்கிறது தலைவனை பார்க்கணும். தலைவர் பக்கத்துல க்ளோஸ் அப்பா பார்த்துட்டு எனக்கு தேவையான ரீல்ஸ் எடுத்துட்டேன், ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இது நான் போட்டு இன்னைக்கு நான் பிரபலமா மாறிடுவேன், நான் கிளம்புறேன், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சா, என்ன பேசினா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு அந்த கிரௌட தான் அவங்க மறுபடியும் வளர்த்துட்டே இருக்காங்க நான் சொல்றேன். இப்பயுமே கூட நீங்க வந்து அதிமுக தங்களை சரி செய்து கொள்ளாமல் இதே மாதிரிதான் இருக்க போறாங்க. இது வந்து எலெக்ஷன்ஸ் வரைக்குமே எடப்பாடி பாஜக இந்த 2 அணி மட்டும் தான் இருக்க போறாங்க. என்டிஏ கூட்டணி இல்லைன்னா இது அகைன் கன்ஃபார்ம் ஆயிடும், திமுக நல்லா ஜெயிக்க போறாங்க. அப்ப இந்த ஃபைட் லூஸ் ஃபைட். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? விஜய்க்கு நிறைய ஓட்டு போடுவோம். யாரெல்லாம் விஜய்க்கு விருப்பம் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, யாரெல்லாம் சீமானுக்கு ஓட்டு போடுறீங்களோ சீமானுக்கு ஓட்டு போடுங்க. அந்த சினாரியோ மறுபடியும் வரும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். தாவேகா தலைவருடைய அரசியல் பயணம், குறிப்பாக தேர்தல் பிரச்சார கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். திருச்சியிலிருந்து தொடங்கி இருக்கிறது. நம்ம அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தோம். அவருடைய பேச்சில் அந்த மைக் குளறுபடி இருந்ததால அந்த பேச்சு தெளிவாக இல்லை. ப்ளஸ் அவரும் சீக்கிரம் முடிச்சிட்டாரு. ஆனால் ஓவராலாக அந்த க்ரௌடு, அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகிருக்கிறது. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த க்ரௌடு தான். நீங்கள் விஜய் அவர்கள் இது மட்டுமல்ல, இப்போ வார வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுது இந்த க்ரௌட் வரத்தான் செய்யும். விஜய் மாதிரியான ஒரு உச்ச நடிகரை பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இருப்பார்கள். கண்டிப்பாக வரதான் செய்வாங்க. நான் நடிகர்னு சும்மா மட்டுப்படுத்த நினைச்சிருவேன். அரசியல் தலைவரோ இல்லை, அவர் மக்கள் எதுக்கு பார்க்க வராங்கன்னா, ரொம்ப நாளாக திரையில் பார்த்துட்டு இருக்க ஒரு பெரிய பிம்பம் சூப்பர் ஸ்டார் தான். அது பெரிய ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கார், வசூல் மன்னனாக இருக்கார். அவர் வந்து நம்ம ஊருக்கு வரும்பொழுது பார்ப்போம். அவருக்கோட ஸ்ட்ரென்த்துங்கிறது இளைஞர் பட்டாளம், பெண்கள் பார்க்குறோம். என்ன எவ்வளவோ பெண்கள், நான் நைட்லாம் தூங்கவே இல்லை, காலை 5 மணிக்கு கிளம்பி வந்தேன், எங்கள் அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு எவ்வளவோ பேர் பார்க்க முடியுது. இளைஞர் பட்டாளம் நிறைய எவ்வளோ வந்து பார்த்தோம். காவல்துறை வந்து நீங்கள் வண்டியெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட நாங்கள் வண்டியில் ஃபாலோ பண்ணோட நடந்தே கூட நாங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போவோங்கிற ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் வரது பார்த்தோம். நீங்கள் இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் முன்னாடி அந்த பூத் முகவர்கள் மாநாடுக்கு போனார். அந்த நேரத்திலும் வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. மதுரையில் வந்து சினிமா ஷூட்டிங்க்கு தான் அவர் போனார். அப்பொழுதுமே ரோட் ஷோ மாதிரி ஒன்று பண்ணார், அதில் நடந்து போனாங்க. கொடைக்கானலில் ஷூட்டிங்க்கு போகும்போதும் வழிநடுக மக்கள் அங்கே இருந்தாங்க. நீங்கள் அவர் வந்து தமிழக வெற்றி கழக தலைவரா இல்லை நடிகரா எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் விஜய் அவர்கள் வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய க்ரௌட் வரதான் செய்யும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். இன்னொன்று, அவர் வந்து தன்னோட ஃபார்மட்டை வந்து ஒரு நடைபயணமாக இல்லாமல் ஒரு வேனில் இல்லை ஒரு பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி போகிறாருன்னா அதற்கு ஒரு காரணமுமே கூட, இவர் நடந்தாருன்னா கண்டிப்பாக அது முடியாது. இப்போ அவங்க அந்த கட்சியிலே சொல்கிற மாதிரி அவ்வளோ எளிது கிடையாது. அவர் ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரது எளிது கிடையாது. ஏன்னா நீங்கள் வேனில் இவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டு, போலீஸ் இவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டு, நேற்று வந்து அவங்க பொதுச்செயலர் ஆனந்த் வந்து ஒரு பெரிய அறிக்கையெல்லாம் கொடுத்த பிறகும் நீங்கள் விஜய் பேசும்போது பார்க்கலாம், அவங்க 2 பேர் மரத்தில் நின்றுட்டு இருக்காங்க. பயமாக இருக்குது, நமக்கு குதிச்சிருவானோங்கிற மாதிரி பயமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக துண்டை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அப்புறம் கூலர்ஸ் கொடுக்குறாங்க, வேல் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு பெரிய அன்பு வச்சிருக்காங்க அந்த மக்கள் வந்து. அது சினிமாவால் கிடைத்த அன்பு தான். அந்த அன்பு வந்து அவருக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த மாதிரியான ஒரு மேசிவ் க்ரௌட் நிச்சயமாக வரதான் செய்யும். அதிலலாம் எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது. நான் உள்ள இருக்கேன் உள்ள இல்லைங்கிறலாம் வேற. அவருக்கு எங்கே போனாலும் நிச்சயமாக அந்த க்ரௌடு வரதான் செய்யும்.
என்னன்னா இந்த கிரௌடு வந்து எவ்வளவு தூரம் இதை அரசியல் மயப்படுத்த போகின்றார் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்குலாம் இருக்கு. ஏன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்தே நான் பார்க்கிறது, பல நேரங்களில் நானே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். நீங்க அரசியல் மயப்படுவார்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிரௌடை வந்து அப்படியே வச்சுக்கணும் தான் தமிழக வெற்றி கழகம் விரும்புதோன்னு நான் நினைக்கிறேன். அது பொலிட்டிக்கலா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பெரிய ஸ்ட்ரென்த். அது பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சுன்னா இவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்த்துறாங்க. ஏன்னா நீ கிரௌட்ல வர பல பேரோட பேச்சை கேட்க முடியுது. அண்ணன் வந்து என்ன செய்ய போறாரு, இலவசமே இல்லாத ஒரு ஆட்சியர் கொடுக்க போறாரு. எங்க இருந்து இவங்க எடுக்கிறாங்க? ஓ, சர்க்கார் படத்தில் அண்ணன் சொல்லிட்டாரு, ஓகே. அவங்களோட புரிதல் அவ்வளோ அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து அதற்கு பிறகு மாத்தி மாத்தி நம்ம குழம்பு வைக்கிறது இல்லையா, அதே மாதிரி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும், வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்றாங்க. அப்போ அவங்களோட அரசியல் புரிதல்லாம் ரொம்ப தட்டையா இருக்கு. இன்னொருத்தர் என்னங்க பண்ணீங்க, தளபதி தளபதி தளபதி, அவ்வளவுதான். தளபதி கண்டிப்பா முதல்வர் ஆவார், தளபதி முதல்வர் ஆவார், அதை தாண்டி என்ன செய்ய போகின்றார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர்களிடம் சொல்வதற்கு கூட விஷயங்கள் இல்லை. நீங்க 2 மாநாடு நடத்தியாச்சு. முதல் மாநாட்டுக்கு பேர் கொள்கை பிரகடன மாநாடு, அடுத்ததாக மதுரையிலும் 2 மாநாடு நடத்திட்டாங்க. விஜய் அவர்கள் எந்த திட்டத்தை முன்வைக்கிறார், அவர் முன்வைக்கிற செயல் திட்டங்கள் என்ன? ஓகே, விஜய் அவர்கள் வந்தாலும் இந்த புரட்சியெல்லாம் நடக்க போகுதுங்க, கல்வியில் ஒரு மாபெரும் புரட்சி நடக்க போகுது, மருத்துவத்தில் மாபெரும் புரட்சி நடக்க போகுது. இந்த மாதிரி இவர்கள் அரசியல் பேசுவார்களா பேச மாட்டேன். இது ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்திருக்கிற இந்த கிரௌடு வந்து இது அப்படியே ஓட்ஸா கன்வெர்ட் ஆனா கூட விஜய் நினைக்கின்ற முதலமைச்சர் ஆக முடியுமா, இல்ல முதன்மை சக்தியாக மாற முடியுமானா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதை வந்து தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, வீட்டில் உட்கார்ந்தோ இல்லை ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து விஜய் என்ன பேச போகின்றார், விஜயோட கண்டென்ட் என்ன. இன்னைக்கு நீங்க கூட சொல்லும்போது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிராவல் பண்ணி வரார், கடைசியில் என்ன பேசுறாருன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் திரும்ப வேறு சேனல்ஸ் மாத்திட்டே இருக்கேன். ஏதோ பிரச்சனை. நீங்க ரொம்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அனுபவமிக்க கட்சியில் இது முதல்ல நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆல்டர்னேட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு பஸ் வருது, பஸ்ஸில் ஒரு ஸ்பீக்கர்ஸ் ஒர்க் ஆகட்டு என்னப்பா பண்ணணும், அந்த மரக்கடையில் என்ன ஸ்பாட் தெரியும், அந்த ஸ்பாட்ல நீங்க இப்போ திமுகவா, கே.என். நேரு இருக்காரா, மாவட்ட செயலர், அவர் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல என்னென்ன ஆல்டரேட் பண்ணியிருப்பாரு, அன்பகம் கலை அவர் போய் செக் பண்ணுவார், வேற ஒருத்தர் செக் பண்ணி, இப்படி 4-5 பேர் செக் பண்ணி ஒரு தலைவர் பேசும்பொழுது எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார்கள். இல்ல, அதுதான் ஒரு கேள்வியா இருந்துச்சுன்னா, பிரைவேட் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல அவர் வந்து போறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர்டா இருந்தவங்களுக்கு இந்த சவுண்ட் சிஸ்டத்துல ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ். பிரைவேட் சார்ட்டர் ஃபிளைட்டுங்கிறது அவர் அடிக்கடி டிராவல் பண்றவங்க. அது வந்து சினிமாக்காகவும் போயிருப்பாரு, அரசியலுக்காகவும் அவர் போறாரு, நம்ம பார்க்குறோம். ஆனா நீங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு இது நடத்தும் போது நீங்க 2 விஷயம் நீங்க பார்க்கலாம். மற்ற கட்சிகள் தொண்டர் அணின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. தொண்டர் அணி வந்து மக்களை ஒழுங்குபடுத்தி, நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இப்போ கூட பார்த்தோம், அந்த அணி வந்து யாருக்கு அவசரமாக போறக்கூடிய பொதுமக்கள் அவங்களுக்கு ஒரு வழி வகுத்து அது கொடுத்துட்டாரு. நீங்க எந்த தலைவர்கள், இப்போ சில தலைவர்கள் போனா கூட்டம் சேர்க்கிறாங்க, இவர் போனா இயல்பாக கூட்டம் வருது. ஆனா எல்லாருக்கும் கூட்டம் வரக்கூடிய ஒரு, இப்போ தொண்டரணிக்கான முக்கியமான வேலை என்பது மக்களை ஒழுங்குபடுத்துவதாக இருக்கும், தலைவர் வர பாதையை சரியாக படுத்துறதாக. இவங்கள்ட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நீங்க அந்த அப்ப இப்படி எடுத்துக்கலாமா? அப்ப இவரை பார்க்க வருபவர்கள் தான் ஜாஸ்தி, ஆனா இவங்களுக்கு வேலை செய்யறவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க, செய்ய தெரியாதவங்க இருக்காங்க. வேலை செய்ய தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. வேலை செய்ய, இன்னொன்னு நீ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் மாதிரி தான், வேலையே செய்யாம பாத்துக்கிறதா வேலைங்கிற மாதிரி தான் வச்சுக்கிறாங்க அவங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா அவங்களை சரியாக பயன்படும். நீங்க என்ன பண்ணிருக்கணும், மாவட்ட செயலர் உனக்கு இந்த வேலை கொடுத்துருக்கேன், நீ மரக்கடையில் வரும்பொழுது என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணுமோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்கா வச்சுக்கோ, அங்கே மைக் ஃபைல் ஆனாலும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பக்காவை செட்டப் பண்ணி. இன்னொன்று நீங்க பாருங்க, இவ்வளோ மீடியா சேனல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கல. நீங்க அவங்களுக்கு ஒரு அவுட் எடுத்து கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் மக்களுக்கு கேட்காட்டி கூட மீடியாவில் டிவி பார்த்துட்டு இருக்கிற எவ்வளவோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு அது போய் சேர்ந்திருக்கும். கடைசியில் என்ன செய்திகள் வருது நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு வேணா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த கண்டென்ட் என்னங்கிறதானே. ஏன்னா அந்த கண்டென்ட் தான் உண்மையிலேயே அரசியல் தெரிந்தவர்கள் அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு, ஆமா விஜய் சரியா பேசுறாரு, விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன், அப்பதான் அவங்க கன்வெர்ட் ஆவாங்க. இந்த கிரௌடுங்கிறது ஒரு நல்ல சதவீதம் கொடுக்கும், நல்ல சதவீதம் கொடுக்கும், இளைஞர்கள் வாக்கு, பெண்கள் வாக்கு நல்ல சதவீதம் கொடுக்கும். அதே உங்களை ஆட்சிக்கட்டில் அமர வைக்குமா அப்படின்னா எனக்கு தெரிந்து இல்லை. அதற்கு அவர் இன்னும் தீவிரமாக உழைக்க வேண்டும். இந்த கண்டென்ட்ல என்னென்ன பேசுறாரு, எதை முன்வைக்கிறாருங்கிறது தான் அது முடிவு பண்ணு நான் பார்க்கிறேன். இல்லை, நீங்க சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா குறிப்பா இப்போ அரசியல் கட்சி அவர் தொடங்குனது அப்படிங்கிறது ஜெயிக்கிறதுக்கு தான், முதலமைச்சராகத்தான் அப்படிங்கிறது. ஏன்னா அவரே சொல்லும்போது இங்க வந்து போட்டி திமுகவா தாவேக்காவாங்கிறது தான் போட்டின்னு சொல்றாரு. ஸோ ஒரு அரசியல் கட்சி ஜெயிக்கணும், சட்டமன்ற உறுப்பினர்களை பெறணும், அதுக்கப்புறம் வந்து சட்டசபையை நோக்கி நகரணும், இந்த கோட்டைக்கு போற ரூட்டா அப்படின்லாம் வந்து பேசுறாரு. ஆனா இந்த ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லாம வெறும் பேசுறாரு அப்படின்னா அப்போ அவர் எதுக்கு அப்படி பேசுறாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லைங்க, அதாவது அவங்க இந்த அரசியலை புரிஞ்சு வச்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் நீங்கள் கண்டென்ட்டை விட இந்த 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதா அவருக்கான வாக்குகளாக மாறும்னு அவர் பார்க்குறாரு. நீங்கள் இந்த கையை சச்சிட்டு வர்றது, இந்த கூட இவ்வளோ ஜனங்கள் வர்றாங்க இல்லையா, இதுதான் அவருக்கான ஓட்ஸ். ஏன்னா அந்த ஓட் பேங்க் தான் அவர் பார்க்குறாரு. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ரோட் ஷோ நீங்கள் பண்ணாதீங்கன்னாலும் ரோட் ஷோ அவர் பண்ணுறாருன்னா அதற்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த க்ரௌடுக்கு கண்டென்ட் எல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு எதுக்கு பண்ணி வந்திருக்க, விஜய் அண்ணாவை பார்க்கணும், விஜய் அண்ணா பார்த்துட்டாலும் எனக்கு போதும், என்னோட வாழ்நாள் லட்சியமே அதுதான். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் மதுரை மாநாட்டில் இந்த ரேம்ப் வாக் முடியுது, ரேம்ப் வாக் முடிஞ்சோன்னா ஒரு செக்டர் கிளம்பி போகிறாங்க. இங்கேயுமே கூட நீங்கள் சேனலில் போடும்போது கேட்காத காரணத்தினால் இல்லை, கேட்காதல அவங்க பார்த்து தான் கிளம்புறான். நீ கேட்டதுனால கிளம்பி தான் இருப்பான். அவனுக்கு என்ன, நான் வந்த வேலைங்கிறது தலைவனை பார்க்கணும், தலைவர் பக்கத்தில் க்ளோஸ்அப்பாக பார்த்துட்டு எனக்கு தேவையான ரீல்ஸ் எடுத்துட்டேன், ஷார்ட்ஸ் எடுத்துட்டேன், இது நான் போட்டு இன்னைக்கு நான் பிரபலமாக மாறிடுவேன்,
நான் கிளம்புறேன், அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சிருச்சு, அவர் என்ன பேசினா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு அந்த கிரௌடை தான் அவங்க மறுபடியும் வளர்த்துட்டே இருக்காங்க நான் சொல்றேன். நோ, ஸோ நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இந்த கிரௌடுக்கு நம்ம என்ன பண்ணணும் சார்? நீங்க வாரம் எல்லா மாவட்டத்திலையும் போய் முகத்தை காமிச்சிட்டிங்கனாலே போதும். உங்க முகம் தான், அவரே சொல்றாருல, என் முகம் தான் எல்லோருக்குமான அடையாளம். திருச்சி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, திருமங்கலம், திருப்பரங்குன்றம் எல்லா இடத்துலையும் நான் தான் நிற்க போறேன்னா என்னுடைய முகம் எல்லா இடத்திற்கும் போனாலே போதும், அதுவே வந்து வாக்குகளாக மாறிவிடும். நான் பேசுறேன். அதுலயே ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க சொல்றது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது முதல் முறை. இப்போ இதே திருச்சியில இன்னைக்கு போறாரு, இன்னைக்கு இவ்வளவு கிரௌட் இருக்கு. இப்ப இதே விஜய் அவர்கள் நாளைக்கு வந்து இதே இடத்துல இதே ரூட்ல இதே இப்படி வராரு அப்படின்னா இதே அளவு கூட்டம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆமா, ஆப்வியஸ்லி அது குறையும். அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க எந்த கூட்டம் நிற்கும் மறுபடியும் வரும்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் போன வாட்டி என்ன பேசினார், இந்த வாட்டி என்ன பேசினார். இப்போ நீங்க ஒரு சேனல்ல கூட அண்ணா எம்ஜிஆருக்கு கூடிய கூட்டம், அண்ணா எம்ஜிஆருக்கு திருச்சிக்கு அடுத்த வாரம் வந்தாலும் அந்த கூட்டம் கூடும். ஏன்னா அண்ணா அவர்கள் என்ன பேச போகின்றார் நமக்கு தெரியும். இரவெல்லாம் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல எங்க அப்பா வந்து எங்க புதுக்கோட்டையில திலகர் திடல் பகுதிக்கு நைட்டு கூட்டிட்டு போவார். அவர் காவல்துறையில இருந்தால் அவர் கூட்டிட்டு போவார். எதுக்கான கலைஞரை பார்ப்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கும். எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, கலைஞர் பேசுறாருப்பா, நான் பார்க்கணும்பா. இந்த கூட்டம் விஜய்க்கு கேட்கணும்பா, பேசுறப்ப கேட்கணும்பா, அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும். நம்ம பார்த்ததில்ல. ஆனா அங்க அண்ணாவிற்காக கூடிய கூட்டம் என்பது அண்ணா என்ன பேச போகின்றார், அண்ணாவை பார்க்கணுங்கிறதுக்காக கிடையாது. அண்ணா என்ன பேச போறார், எளிமையாக மக்களுக்கு எதை இன்னைக்கு விளக்கி சொல்ல போறார் அப்படிங்கிறதுக்காக கூடிய கூட்டம். எம்ஜிஆர் அவர்கள் மக்களோட மக்களாக நின்றார். எம்ஜிஆர் அவர்கள் நீங்க இவங்க வரலாறு திரும்புகிறது 67 77 சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. 77 எம்ஜிஆர் முதலமைச்சராக முன்னாடி 1000 கூட்டங்கள் பேசியிருக்கார். 1000 கூட்டங்கள் பேசிட்டு தான் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர். அன்னைக்கு இருந்த கடுமையான சூழல் பாருங்க. அன்னைக்கு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சில கொலைகள் நடக்கும், அடிதடி சண்டை, நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு. திடீர்னு நீங்க நிறைய சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் கேட்டீங்கன்னா, சார் நாங்களாம் போயிட்டு இருப்போம், திடீர்னு கொலை நடக்கும். அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கும். நீங்க வால் போஸ்டர்ஸே எம்ஜிஆருக்கு கொடுக்க மாட்டாங்க. ரோட்லாம் முதல் தேர்தலில் ரோட்லாம் ரெட்டலையை வரைஞ்சது, நீங்க மற்ற சின்னங்களை வரைஞ்ச கதைகள்லாம் இங்க இருக்கு. அந்த அளவுக்கு கடுமையாக அந்த வரலாறை வந்து நான் வரலாறு திரும்புகிறேன் சொல்ல ஒருத்தர் வந்து என்னோட முகத்தை காமிச்சா போதும், நான் கண்டென்ட் எல்லாம் என்ன பேச போறேங்கிறது எனக்கும் முக்கியம் இல்லை, என்னை பார்க்க வர ரசிகர்களுக்கும் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத அவர் பாயிண்ட்டை வைக்கிறாரு. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நான் எல்லா இடங்களையும் என் முகங்களை காண்பித்தாலே அதிகப்படியானது. ஆனா இவர் விரும்புற மாதிரி உண்மையிலேயே இவருக்கு வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு, நான் வந்து முதலமைச்சர் ஆகணும், முதன்மை சக்தி ஆகணும்னா இதை பார்க்கிறவர்களுக்கு நீங்க என்ன ஃபீட் பண்றீங்கிறது முக்கியம். ஸோ அதுல நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க ஓகே 25 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க, 15 நிமிஷம் பேச போறேன்னா நம்மளோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில வந்து பேசுறீங்க, ஒரு மாவட்ட தலைநகர், அந்த அந்த இடத்தில் நீங்க என்ன பேச போறீங்க, திருச்சியை குறித்து எவ்வளவு நேரம் பேச போறீங்க, திருச்சியில 2 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அந்த மினிஸ்டர்ஸ் குறித்து என்ன பேச போறீங்க, அந்த போதாமைகள் குறித்து என்ன பேச போறீங்க. திமுக நீங்க அதை அட்டாக் பண்ணுவீங்க, ஆப்வியஸ்லி அது பண்ணிருக்கீங்க. இன்னைக்கும் நம்ம கேள்விப்படுற வரைக்கும் இல்லை, நீங்க வந்து சில பேர் சொல்றதை வச்சு நம்ம பேசுறோம். தேர்தல் அறிக்கைகளை கொடுத்த பழைய ஓய்வு திட்டம் என்னாச்சுன்னு கேள்வி எழுப்புறார், மாணவருக்கான கல்வி கடன் என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார். ரொம்ப கிட்னி விவகாரம்லாம் கேள்வி. இதெல்லாம் இன்னொன்று, இந்த கிட்னி விவகாரம்லாம் ஏன் பேசலான்ட்டு நிறைய பேர் கேட்டதன் வெளிப்பாடாக தான் பார்க்கிறேன். நீங்க விஜய் கட்சியில ஒரு வேலை ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் யூடியூப்ல என்னென்னலாம் பேசுறாங்கன்னு பாருங்க, அதை நோட்ஸ் எடுத்துட்டு பேசினாலே போதும் அப்படின்னு அவங்க ஒரு செயல்பாட்டில் இருக்கிறாங்க. நம்மளா சுயமாக எதுவும் சிந்திக்கிறதே கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே, ஒரு 15 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்க திமுக அட்டாக் பண்ணிட்டீங்க, ஓகே, ரொம்ப சந்தோஷம், வரவேற்கிறேன். நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. ஓகே, கிட்னி திருட்டு நடந்துச்சு, நாமக்கல்ல நடந்துச்சு, விசாரணை போயிட்டு இருக்கு, நீங்க என்ன செய்ய போறீங்க, மருத்துவத்தில் என்ன புரட்சி கொண்டு வர போறீங்க. இங்க வந்து பழைய ஓய்வு திட்டம் சொல்லி ஏமாத்திட்டாங்க ரைட், ஏமாத்திட்டாங்கல்ல, நீங்க வந்து கொண்டு வர போறீங்களா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நீங்க கொண்டு வர போறீங்களா, இல்ல வேற வழி இல்லைங்க என்பிஎஸ் நீங்க ஏத்துக்கிட்டு நீங்க இருந்தா ஆகணும்னு சொல்ல போறீங்களா. நானே சொல்றேன், திமுக 2 இடத்தில் பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வருவான்ட்டு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உரிய இடத்தில் கீழே கொடுத்துருக்காங்க, அரசு ஊழியர்களுக்கு இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க, 2 இடத்துல. அப்ப இந்த போக்குவரத்து ஊழியர்களும் அரசு ஊழியர்களும் போராடுவதில் முழுக்க நியாயம் இருக்கிறது, அதனால மாற்று கருத்தே இல்லை. நமக்கு என்பிஎஸ் பத்தியோ இல்லை நம்ம வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பத்தி நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா திமுக செஞ்சது சரியா தவறான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நீங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தீங்கல்ல, அவன் கேள்வி கேட்க தான் செய்வான். ஆனா விஜய் என்ன செய்ய போகின்றார். இன்னொரு பக்கம் வந்து மகளிர் உரிமை தொகை குறித்து பேசி எல்லாருக்கும் போய் சேரல, நீங்க எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணிட்டு கொடுக்கலாம். நீங்க வந்தா மகளிர் உரிமை தொகையை கண்டினியூ பண்ண போறீங்களா, 1000 ரூபாய் 1500 சொல்ல போறீங்களா, இல்ல 2000 சொல்ல போறீங்களா, இல்ல அந்த மகளிர் புரிஞ்சுட்டு இருக்க மாதிரி நான் இலவசங்களே இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க போறீங்களா. இல்லங்க, மகளிர் உரிமை தொகையெல்லாம் எனக்கு வேண்டாம், நம்ம பழையபடி நம்ம வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு நோக்கி போயிடலாம், பெண்களுக்கான பாதுகாப்புகள் நான் அதை இன்வெஸ்ட் பண்ண போறேன், பெண்களுக்கான கல்வியில் அதை இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்ல போறீங்களா அப்படிங்கிறதா இங்க முக்கியம். மறுபடியும் நீ குறை நான் எல்லாருமே குறை சொல்லி பேசலாம். என் வந்து தேர்தல் அறிக்கை 500 சார் நம்ம 2 பேர் டிஸ்கஸ் பண்ணலாமா, நம்ம 2 பேரும் 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி திமுக எவ்வளவு செஞ்சிருக்கு செய்யலங்கிறத நம்ம எடுத்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் ஒரு கட்சி தலைவனாக இருந்து கொண்டு நீங்க அதுக்கான மாற்று திட்டங்கள் என்ன வைக்கிறீங்க அப்படிங்கிறத போய் சொல்லணும். அது சொல்லும் பொழுது மக்களோட கனெக்ட் ஆகும்.
நீங்க எல்லா இடத்துலயும் விஜய் போவாருப்பா, திமுக நல்லா கடிப்பாருப்பா, வெளியே வந்துருவாருப்பா, அது வந்து சரியான அரசியல் நான் பாக்குறேன். இப்போ இவர் வந்து மக்களுடைய பிரச்சனையை பேசி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய அமைச்சர்களை விமர்சித்து, முதலமைச்சரை விமர்சித்து ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் பேசினா இவர் ஒரு ஸ்ட்ராங்கான மாற்று சக்தி அப்படின்னு பெரிய அளவுல கூட்டம் இவரை நோக்கி வருவதற்கான வாக்குகளா மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்ட இருக்கு. ஆனா இப்ப செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அதாவது பெரிய அளவுக்கு கண்டென்ட்ஃபுல்லா எதுவும் இல்லாம, பட் ஆனா வந்து அவருடைய ஃபேஸ் வேல்யூ மட்டும் வச்சு ஒரு கட்டமைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது அப்படிங்கிறது அவர் வந்து இப்போ இது டிஎம்கேவே வந்து பாதிக்கலனா கூட அந்த டிஎம்கேவே வரக்கூடிய அந்த ஆன்டி ஓட்ஸை இன்னும் ஸ்பிளிட் பண்ணதுக்கான வாய்ப்பு ஏற்படும். நிச்சயமா ஏற்படுங்க. நான் தான் சொல்றேன் இல்ல, நீங்க இந்த ஃபார்மட் இப்போக்கி இது போதுமானதுன்னு நினைக்கிறார். நம்ம வந்து நம்மளோட முகத்தை காமிக்கிறதா நமக்கு முக்கியம். இன்னொன்று, நீங்க ஏன் கண்டென்ட்டா பேச மாட்டேங்கிறாருன்னா, நான் சொல்றேன் இல்லையா, விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாத மாதிரி விஜய்க்கே ஒரு அரசியல் புரிதல் இருக்கான்னு நமக்கு தெரியும். நீங்க எல்லாருமே பேப்பர் வச்சு தான் படிக்கிறாங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா எவ்வளவு விஷயங்களை இவர் புரிந்து கொண்டு பேசுகிறார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சில விஷயங்கள் நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நான் வந்து பேப்பர்ல என்ன இருக்கோ அவரு, ஏன்னா ஒரு செகண்ட் அந்த மைக் ரிப்பேர் ஆகுது, டக்குன்னு பேப்பர் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சார், பதட்டமாயிடுறாரு. அடுத்து நம்ம என்ன பேசணுங்கிறத நம்ம அப்படி பேச முடியாதுல்ல. இயல்பாக அந்த கூட்டத்தை பார்த்து 2 நிமிஷம் பேசிட்டு திருச்சியோட பெருமைகள் பேசணுமா, திருச்சியோட பெருமைகள் என்னென்ன, ஓகே 1 2 3 4, ஓகே அடுத்து திமுக தேர்தலுக்கு என்ன சொல்லுங்க 1 2, இப்படி நீங்க தொடர்ச்சியா இருக்க முடியாது. நான் சொல்றேன் சில விஷயங்கள் நீங்க குறிப்புகளா எடுத்துக்கலாம். எல்லாருமே குறிப்புகள் எடுக்கிறாங்க. இன்னொன்று, எல்லோருக்கும் யாரும் எழுதி தான் கொடுக்குறாங்க. ஆனா அது என்ன எழுதி கொடுக்குறாங்கிறது இன்புட்ஸ் எனக்கு இருக்கும் அட்லீஸ்ட். ஓகே இதெல்லாம் நம்ம தொடணும்ப்பா, திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்ல விஷயங்கள் என்னென்னு தொடணும், திருச்சியில் இருக்கிற பெருமைகள் என்ன, திருச்சி இன்னைக்கு எப்படி இருக்கு, காவிரி சிக்கல் குறித்து பேசணுமா வேண்டாமா போன்ற விஷயங்களை நீங்க இயல்பாக அது செய்ய ஆரம்பிக்கணும். அந்த அரசியல்மயப்படுத்துதல்ங்கிறது இவர்கிட்டே இல்லாத ஒரு சிக்கல் இருக்குல்ல. அதனாலதான் வந்து அவர் என்னன்னா இந்த விஷயங்கள் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிறத அவர் பார்க்கறாரு நான் நினைக்கிறேன். ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு கேள்வியும் இருக்குல்ல. இப்போ நீங்க சொல்ற மாதிரி மக்களுடைய பிரச்சனையை பேசி கண்டென்ட்ஃபுல்லா எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம பேசக்கூடிய நபராக சீமான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். சீமான் இருக்கிறார். ஆனா சீமான் அவர்களால பெரிய அளவுக்கு என்ன ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப அதெல்லாம் விஜய் செய்தா இம்பாக்டா இருக்கணும்னா அதெல்லாம் செய்யற சீமானுக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நீங்க அடிப்படையில் விஜய் அவர்களுக்கு இந்த கூடுகின்ற கூட்டம் என்பது நான் சொல்றேன் இல்லையா, நான் தாவேக்கங்கிற டேகை எடுத்துட்டாலும் இந்த கூட்டம் கூடும். ஏன்னா நடிகர் உச்ச நடிகர். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஜனநாயகன் ஷூட்டிங்காக மதுரை போய் இறங்குறாரு. அவரே சொல்றாரு, நாங்க வந்து முதல்ல சொல்லிடுறாங்க யாரும் கூட்டம் கூடக்கூடாது, ஏர்போர்ட் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏர்போர்ட்ல கூட்டம் வருது. அப்புறம் ரோட் ஷோ மாதிரி போறாரு. கொடைக்கானல்ல முழுக்க ஷூட்டிங் மட்டும் தான், அரசியல் வேலையே கிடையாது. முழுக்க ஷூட்டிங் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டே போறாரு. ஆனா எல்லா இடத்துக்கும் போறாரு. ஒரு ஜீப்ல ஓப்பன் ஜீப்ல கை காட்டிட்டே போறாரு. அப்போ அந்த கூட்டம் என்பது நடிகர் விஜயை பார்க்க வந்த கூட்டம். தமிழக வெற்றி கழக தலைவரும் தான் அவர். ஆனால் முழுக்க நடிகர். சீமான் அவர்கள் வந்து ஒரு டைரக்டரா தான் இருந்து வந்தார். நீங்க அதான் சொல்றேன். இப்போ நாளைக்கு ஒரு 10 வருடத்தில் நான் சொல்றேன், சிவகார்த்திகேயன் விஜய் அவர்களுக்கு பெரிய ரீச் ஆகிறார். அவரும் ஒரு 200 கோடி சம்பளம் போறார். அவருக்கு இந்த கூட்டம் வருமா? இந்த கூட்டம் வரும். இது எல்லோருக்கும். ரஜினிகாந்த் வந்திருந்தாருன்னா இதை விட கூட்டம் வருமா? நிச்சயமாக கூட்டம் வருமா? அவர் மாநாடு நடத்தினார். 7 லட்சம் பேர் வருவாங்களா, 8 லட்சம் பேர் வருவாங்களா, 10 லட்சம் பேர் நிச்சயமாக வருவார்கள். சினிமா உங்களுக்கு அந்த அவென்யூ கொடுக்குது. விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்க திமுக அதிமுகவையும் எதிர்ப்பதற்கு எது பெரிய சக்தியை கொடுத்ததுன்னா, ஏற்கனவே பிரபலமான ஒரு முகம், ஏற்கனவே வந்து அவர் சினிமா சங்கங்களில் நிறைய வேலை பார்த்திருக்காரு, மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு, அவர் ஒரு ஏழை பங்காளன். அதனால அவருக்கு நீங்க இந்த வெளிச்சம்ங்கிறது சீமானை விட இன்னும் எவ்வளவோ கடுமையாக பேசுகின்ற அரசியல் ஆர்வலர்கள் எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு இந்த வெளிச்சம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. சொல்றேன். அந்த ஊடக பலம்ங்கிறது எனக்கு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜய் வந்து ஒரு பிசினஸ், 2 பேருக்கு மியூச்சுவலா நான் சொல்றேன். நீங்க வந்து ஊடகத்துக்கு விஜய் ஒரு பிசினஸ், விஜய்க்கு வந்து ஊடகம் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப அது வந்து இயல்பாக அவர் வாய்க்குது. நம்ம என்னன்னா, அப்படி வாய்க்கப்பட்ட விஜய் அதை ஏன் சரியாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டேங்கிறாருன்னு தான் கேள்வியாக இருக்கிறது. இவ்வளவு உங்களுக்கு ஓகே, உங்க சர்டன் பெர்சன்டேஜ் இன்னைக்கு ஓட்டு இருக்கு. ஆமா நிச்சயமா இருக்கு. நான் சொல்றேங்க, நீ கண்டிப்பாக முதல் தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வருவார். 8% நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த 8%, ஆனா அவருடைய இது என்ன நோக்கம்? ஒரு 32% 35% வாங்கணும். அப்ப அந்த பெர்சென்ட்டுக்கு போறதுக்கு தான் நீங்க இந்த இஷ்யூஸ் எல்லாம் தொடரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் நீங்க அரசியல் மயப்படுங்க, உங்களோட தோழர்கள் அரசியல் மயப்பட வைங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் அந்த கோரிக்கை வருதே தவிர, இல்ல இவர் வந்து திமுக எதிர்க்கணும், நீங்க திமுக எதிர்க்கிறது என்னோட நோக்கம். அதிமுக நீங்க இயல்பாக எப்படி வளர போறீங்க அப்படிங்கறத இங்க கேள்வியாக இருக்கணும். நான் தமிழக வெற்றி கழகத்தை நான் பொசிஷன் பண்றத, அந்த முதல் இடத்துல பொசிஷன் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். இதுல இப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, இவர் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்றாரு. திமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அகற்றிட்டு தாவேகா நேரத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆஸ் ஆஃப் நோ இப்ப உங்களுடைய விமர்சனங்கள் அப்புறம் பல்வேறு விமர்சனங்களை எடுத்துப்படி பார்த்தோம்னா, திமுகவை அந்த அளவுக்கான ஒரு இம்பாக்டை கொடுக்குற அளவுக்கான இவருடைய அந்த ஒர்க் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக விமர்சனமா இருக்கு. அப்போ இப்போ அவர் கொடுத்துட்டு இருக்க அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஒர்க் அப்படிங்கிறது
அது அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது? நிச்சயமா பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சொல்ற மாதிரி சர்வேஸ் நல்லா வருது, சர்வேஸ் எல்லாம் வருது. அந்த சர்வேஸ்ல யாருங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னா அதிமுக பாதிக்கப்படுறாங்க. சில இடங்கள்ல அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். திமுக நிறைய இடங்கள்ல ஃபர்ஸ்ட்ல வந்துடுறாங்க, 2வது இடத்துக்கு விஜய் வராரு. நான் கோவை மண்டலத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அதிமுக கோட்டை என்று சொல்லப்படுகிற மேற்கு மண்டலத்திலே இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு. நான் சொல்றது ரொம்ப ஜெனியூனாக சர்வீஸ் எடுக்கிறவங்க, நிறைய பேர் சர்வீஸ் எடுக்கிறாங்க, ஜெனியூனா சர்வீஸ் எடுக்கிறவங்களே பல இடங்கள்ல வந்து விஜய் வருகிறார். யாருடைய வாக்கு வங்கியை உடைக்கிறார்? திமுக உடைக்கிறார், அதிமுக உடைக்கிறார், பாஜக உடைக்கிறார், நாம் தமிழர் உடைக்கிறார். ஆனால் பயங்கரமா அடி வாங்க போற கட்சி எதுவாக இருக்குன்னா அதிமுகங்கிற கட்சி தான் அடி வாங்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கும். நீங்க அதனால இன்னைக்கு திமுக, நீங்க திமுகவிற்கு விஜய் பார்த்து ஒரு பதட்டம் இருக்கா? பதட்டம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்து திமுக பயப்படுவாங்களா? சந்தோஷப்படுவாங்க. நல்ல பெரிய ஸ்பாய்லரா மாறிட்டு ரொம்ப சந்தோஷம், நம்ம கம்ஃபர்டபுளா வின் பண்ணலாம். இன்னைக்கு நான் சொல்றது 2026 தேர்தலில் விஜய் வந்து ஒரு த்ரெட்டா இருப்பார். ஆனா அவர் பிரிக்க போகின்ற வாக்குகள் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணா நமக்கு அது வந்து நம்மளோட கோர் ஓட்ஸ் அப்படியே தான் நிக்க போகுது. இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபிங்கிற அலையன்ஸ் போயிட்ட காரணத்தினால மறுபடியும் வந்து ஒருவேளை ஏடிஎம்கேக்கு போலனா கூட பிஜேபி மறுபடியும் சேர்ந்துருச்சு அப்படின்னு சில பேருக்கு ஓகே, நமக்கு அடுத்த சாய்ஸ் என்னப்பா, விஜய் இருக்கார், சீமான் இருக்கார், அப்ப விஜய்க்கு நம்ம புதுசா ஒருத்தர் வராரு, அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு பெரிய ஸ்பாய்லரா மாறுறாரு, பெரிய பெர்சன்டேஜ் எடுத்துட்டு போறாரு. அது நமக்கு நல்ல பொசிஷனை கொடுக்கும். இன்னைக்கு கூட முதலமைச்சர் கூட இன்னைக்கு அந்த முப்பெரும் விழா குறித்து பேசும்போது விஜய் சீன்றார். இவ்வளவு நாள் சீண்டாத முதலமைச்சரே அதை ரசிக்கிறார். ஓகே, நான் கொஞ்சம் வளர்த்து விடுறேன் இந்த தேர்தல். பொதுவா இந்த மாதிரி இப்போ தேர்ட் ஃபோர்ஸா வளர்ந்து வரவங்களே இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய பொருட்படுத்தவே மாட்டாங்க. மக்கள் கூட்டணியை பொருட்படுத்தவே இல்லை. ஆனா முதலமைச்சர் என்ன ஸ்டாலின் என்ன பண்றாரு, அதிமுக அடிக்கிறதுக்கு விஜய் இந்த டேர்ம்ல பயன்படுத்திக்கலாம். அது பிற்காலத்துல இவர்களுக்கு ஒரு த்ரெட்டா மாறும். ப்ரொவைடட் விஜய் வந்து நல்ல பெர்சன்டேஜ் வந்துட்டார் அப்படின்னா அடுத்த தேர்தல் 2031 தேர்தல் என்பது உதயநிதி ஸ்டாலினா விஜயாங்கிற மாறக்கூடிய இடத்தில் இது ஒரு த்ரெட்டா மாறலாம். ஆனா இன்னைக்கு ரொம்ப ஷார்ட் டேர்மா 2026 பத்தி யோசிச்சு நம்ம பண்ணலாம். ஏன்னா 2026 அப்புறம் விஜய் இந்த கட்சியை எப்படி நடத்துவாரு, விஜய் தொடர்ச்சியா அந்த அரசியல் களத்தில் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறது கூட அவருக்கு ஒரு கணக்குகள் இருக்கலாம். அதனால அவங்க வந்து இன்னைக்கு உண்மையிலே சந்தோஷப்படுற கட்சியாக திமுக இருப்பாங்க. விஜய் இவ்வளவு பேருக்கு தொடர்ச்சியா கூட்டம் வரட்டும். ஏன்னா நீங்க நிறைய பேர் சொன்னாங்கல்ல, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க, முதலமைச்சரே ஃபோன் பண்ணி எல்லா ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, யாருமே ரூம்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க. இந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பின்பற்றப்படலைங்கிறத நம்ம பார்த்தோம். காவல்துறை நடச்சிருந்தா சார் அப்படியே கிளம்புங்க, ஏர்போர்ட்ல இவ்வளவு தள்ளுமுள்ளு நடந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் பேரிகேட்லாம் உடைக்க ஆரம்பிச்சவங்க வந்த ஃபிளைட்லேயே அப்படியே திரும்பி சென்னை போங்க சார் சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க போங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5 மணி நேரம் போறீங்களா போங்க, 6 மணி நேரம் போறீங்களா போங்க, அரியலூர் போகணுமா போங்க, எங்க வேணாலும் போங்க. நீங்க சில காவல்துறையினர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ நாகப்பட்டினத்தில் பெர்மிஷன் கொடுக்க முடியாது, கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு இவங்க போனாலும் போகலாம். ஆனா பொதுவாக தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல வந்து திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பொதுமக்களுக்கு பாதுகாப்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க, பட் கண்டினியூ பண்ணட்டும். அவர் ஓட்டு ஜாஸ்தி ஆகிட்டு போகுது, அதிமுக தானே அடி வாங்குது, அதிமுக அடி வாங்கினா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பார்வை தான் இன்னைக்கு திமுக வந்து நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவும் ஒருத்தவங்க சொல்றாங்க, அதுக்கு ஒரு சினாரியும் சொல்றாங்க. விஜய் அவர்கள் இப்போ யாருடைய வாக்கு வாங்க போறாரு, ஒரு நான் டெஸ்டடா இருக்காரு, விஜய் அவர்கள் யாருடைய வாக்கு வாங்க போறாரு அப்படின்னு தெரியாததுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் ஜம்ப் பண்ண முடியாது. குறிப்பாக இப்போ அவர் வந்து சிறுபான்மை வாக்குகளை வாங்குகிறார், வட மாவட்டங்கள்ல வந்து தலித் சமுதாய வாக்குகளை வாங்குகிறார் அப்படின்னு ஒரு பாக்கெட்டா எடுத்தா கூட இது எல்லாமே ட்ரெடிஷனலா டிஎம்கேக்கு போறிய ஓட் பேங்க்ஸ் தான். சோ அப்ப அதுல கை வைக்கும் போது அதனுடைய பாதிப்பு திமுக தானே இருக்கும். எப்படி வெறும் அதிமுக மட்டும் சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி. இல்லங்க, நீங்க அதான் சில பேர் வந்து அதிமுகவிற்கு பாதிப்பு இல்லை, இது சிறுபான்மை வாக்குகள் தான். நான் சொல்றேன், நீங்க வந்து நீங்க எல்லா எலெக்ஷன்ஸோட எடுத்து பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. 2014 தவிர மற்ற எல்லா தேர்தல்களிலும் சிறுபான்மையினருக்கு நான் சொல்றது இஸ்லாமியர்கள் திமுக பக்கம் தான் நின்றிருக்கிறார்கள். நீங்க 2014 மட்டும் தான் எக்ஸப்ஷன். மோடியா லேடியான்னு கேட்கறாங்க, அதனாலதான் அந்த தேர்தல் 44% அதிமுக போறாங்க. அதை தாண்டி ஜெயலலிதா இருக்கும் போதே நான் சொல்றேன், நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே நீங்க வந்து இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு வாக்களித்தார்கள், அதிமுக வாக்களித்தார்கள்னா அவங்க எப்பொழுதும் திமுக பக்கம் தான் இருக்கிறார்கள். நீங்க ஆதவர்ஜனா அந்த வக்பு வாரிய மசோதா அதனால தான் பெரிய போராட்டம் பண்ணோம், நாங்க தான் கேஸ் போட்டு எவ்வளவோ கிரெடிட் எடுக்க பார்த்தாரு. நீங்க ஆதவர்ஜனா சொல்றதை கேட்டு இஸ்லாமியர்கள்லாம் என் மாசம் அப்படியே போயிருவாங்கன்னா போக மாட்டாங்க. நான் இதுலையும் இளைஞர்களாக இருக்கின்ற, நான் வந்து எனக்கு வயது 18 இருந்து ஒரு 22, 23க்குள்ள இருக்கிற இஸ்லாமியர்கள் விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக போவாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஒரு என் மாசா ஒரு 10% போப்பது, 12% போப்பது அதெல்லாம் போகாது. கிறித்தவர்கள் போகலாம், ஏன்னா அவர் வந்து பிறப்பால் கிறித்தவர்னு அவங்க உணர்கின்ற காரணத்தினால் போகலாம். ஆனா அதுலயுமே கூட நீங்க இன்னைக்கு ஓட்ஸ் எங்க டிசைட் பண்றாங்க நம்ம பாக்குறோம். நீங்க மசூதியில டிசைட் ஆகுது, சர்ச்சஸ்ல டிசைட் ஆகும் பொழுது நீங்க வந்து அங்க திமுக இன்ஃபுளுன்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். நீ கன்னியாகுமரியில நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்காக போய் பேசுறாங்க, அப்ப சில பேர் சொல்றாங்க ஆமாங்க விஜய்க்கு ஓட்டு போற போட்டுக்கங்க, உங்க மகளிர் உரிமை தொகை வருமானம் அடுத்த வாட்டி பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. பாஜக உள்ள வந்துடும் பரவாயில்லன்னு கேட்கறாங்க அவங்க. சரி ஓட்டு போடுங்க, பாஜக தான் உள்ள வந்துடும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கும். ஸோ திமுகவிற்கு வந்து களத்துல என்ன பண்ணணும், இந்த உடைக்கிறதுக்கு, இந்த இஸ்லாமியர் வாக்கு உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது கண்டிப்பா தெரியும். ஸோ அவ்வளோ ஈஸியாலாம் இது போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்ற தலித் வாக்கள் நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட மிகப்பெரிய ஃபாலோயர்ஸா இருக்கிறவங்க தலித்துகளாக இருப்பார்கள். நீங்க அது ப்ரூவன் கூட. நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டில்
5 கொள்கை தலைவர்கள் பற்றி ஒவ்வொரு பேரா சொல்லும் பொழுது அம்பேத்கர்னு சொல்லும் பொழுது தான் எல்லாருமே கைத்தட்டுறாங்க. கரெக்ட். நீங்க வந்து பொது ஒரு தலித் அல்லாத ஒருத்தர் அம்பேத்கர் கைத்தட்டுவாருன்னா ரொம்ப ரொம்ப ரேரான கேஸ். இன்னுமே வந்து அவர் பொதுத் தலைவராக பார்க்கக்கூடிய சூழல் இங்க இல்லைன்னு தான் பார்க்க முடிகிறது. அப்போ தலித் நிறைய பேர் இருக்காங்க. அதனால திருமாவளவன் நிறைய பேர் சொல்லும்போது திருமாவளவன் வாக்குகள் பாதிக்கப்படுமா? பாதிக்கப்படும். நீங்க சீமான் நாம் தமிழர் இளைஞர்களாக போன வாட்டி அவரோட 8% காரணமான இளைஞர்கள் வாக்களிப்பார்கள். என்டிஏ கூட்டணிக்கு போனவர்களோட வாக்கள் வருமா? வாக்கள் எல்லாத்துலயுமே வாக்குகள் எடுப்பார். திமுக இருந்து எடுப்பார், அதிமுக இருந்து எடுப்பார். ஆனா இந்த ஒட்டுமொத்த பெர்சன்டேஜுமே சேர்த்து இது சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டியா மாறுமா நமக்கு தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஒரு அன்லஸ் அண்ட் ஒரு 18-17% எடுக்காட்டி விஜய் நிற்பாரா நமக்கு தெரியல. விஜய் நின்னா அவர் முடக்கிறதுக்கு என்ன வேலைகள் பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இது எவ்வளவு தூரம் சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டி ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். பட் நல்ல வாக்கு சதவீதம் எடுப்பாரு. ஆனா இவர் பிரிக்க போகின்ற ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் இப்போ வந்து ஓகே திமுக எனக்கு வேண்டாம், கிரவுண்ட்ல ரொம்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, திமுக எதிர்த்து தான் நான் வாக்களிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான சாய்ஸா வந்து அதிமுக ஒரு சாய்ஸ் வந்துருது, விஜய் ஒரு சாய்ஸ் வந்துடுறாரு, சீமான் ஒரு சாய்ஸ் வர்றாரு. ஒட்டுமொத்தமாக அது விஜய்க்கு தான் போகுமா? போகாது. அதிமுகவிற்கு போகும், சீமானுக்கு போகும், விஜய்க்கும் போகும். அப்படிதான் அது பார்க்க முடியும். சோ ஆனா பாதிப்பு திமுகவுக்கும் இருக்கும் இல்லன்னு சொல்லவே முடியாது. அப்ப அதையே அவங்க என்டர்டெயின் பண்ண போறாங்க. விஜய் என்டர்டெயின் இல்ல அத சொல்லல, அது பெர்சன்டேஜ் வைஸ் தானே. நீங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சிங்க பெர்சன்டேஜ் வைஸ் வந்து திமுகக்கான பாதிப்புகள் குறைவாக இருக்கும். ஆமா, ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்க கண்டிப்பா ஓட்டு போகும். நீங்க என்ன இப்ப விசிக வந்து இந்தியா கூட்டணியில தான் இருக்காங்க. அப்ப அந்த ஓட்டுகள் போகுமானா ஓட்டுகள் போகும். திமுகவிற்கு நீங்க வாக்களித்த வன்னியர்கள் பொதுவாக நீங்க பார்க்கிறோம், நம்ம அதிமுக வாக்களிக்கிறோம். சில வன்னியர்கள் வட மாவட்டத்தில் வன்னியர்கள் வாக்களிப்பாங்களா? வாக்களிக்கூடிய வாய்ப்பு. ஆனா அந்த பெர்சன்டேஜ் வந்து உடையுது, உங்களுக்கு 3 உடையுது 4 உடையுதுன்ற காரணத்தினால திமுகவுக்கு பெரிய டேமேஜ் இருக்காது. ஆனா டேமேஜ் இருக்கத்தான் செய்யும். திமுக டேமேஜ் கம்மியா இருக்கும். அதிமுக இப்போ வர சர்வே ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது அதிமுக பெரிய டேமேஜா இருக்கும். 2006 இந்த சினாரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2006ல விஜயகாந்த் 2005ல விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குறார். 2006ல வந்து ஃபர்ஸ்ட் முறையா கான்டெஸ்ட் பண்றாரு. 8% வாக்குகளுக்கு அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கிறார். அப்போ ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்படுகிறது. அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக ஆட்சிக்கு வருகிறது. சோ அந்த சிச்சுவேஷனும் இந்த சிச்சுவேஷனும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லங்க, அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க எகைன் திமுகவும் ஒரு மைனாரிட்டி ஆட்சியா தான் வந்தாங்க. நீங்க ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. ஸோ ஆட்சி மாற்றத்துக்கு முடிவு செய்த பிறகு நீங்க புது பிளேயரா வர்ற விஜயகாந்துக்கு அவங்க அந்த ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்க இன்னொன்று நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கோங்களேன். நீங்க அந்த தேர்தலே பார்க்கும் பொழுது நிறைய எல்லாருக்குமே சாலிடா யாருங்க ஜெயிப்பாங்க? திமுக ஜெயிச்சிருவாங்க. நீங்க மத்தியில் வேணா பாஜக வரலாம், ஆனா திமுக கண்டிப்பா ஜெயிப்பாங்க. போன வாட்டி மாதிரி இல்லாம 40-40 ஸ்வீப் பண்ணுவாங்கங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு இது கால்குலேஷன் இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது? திமுக வாக்கு சரியுது ஆக்சுவலி. மக்கள் ஆனா என்ன பண்றாங்க? பிஜேபிக்கு ஓட்டு போடலாம், நாம் தமிழருக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லி போறாங்க. ஏன்னா அந்த கான்டெஸ்டே வந்து ரொம்ப லூஸ் கான்டெஸ்டா மாறுது. அந்த ஃபைட்டே வந்து லூஸ் ஃபைட்டா மாறுது. நீங்க ரொம்ப டைட் ஃபைட்டா இருந்துச்சுன்னா ஒருவேளை திமுக அதிமுகங்க இவங்க ஒரு 15 வரலாம், அவங்க ஒரு 15 வரலாம், இவங்க ஒரு 20 வரலாம், இவங்க ஒரு 20 வரலாம் அப்படின்னு போயிருந்துச்சுன்னா நீங்க என்டிஏவுக்கும் நாம் தமிழருக்குமான வாக்குங்கிறது குறைஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப டைட் ஃபைட். இது லூஸ் ஃபைட்டுங்க. திமுக கன்ஃபார்ம் ஜெயிக்க போறாங்க. அப்ப எனக்கு பிடிச்ச நான் என்டிஏக்கு நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச நாம் தமிழருக்கு முயற்சி பண்ணுவேன். இந்த சினாரியோ மறுபடியும் இங்க நடக்கும். இப்பயுமே கூட நீங்க வந்து அதிமுக தங்களை சரி செய்து கொள்ளாமல் இதே மாதிரி தான் இருக்க போறாங்க. இது வந்து எலெக்ஷன்ஸ் வரைக்குமே எடப்பாடி பாஜக இந்த 2 அணி மட்டும் தான் இருக்க போறாங்க என்டிஏ கூட்டணிலனா. இது அகைன் கன்ஃபார்ம் ஆயிடும், திமுக நல்லா ஜெயிக்க போறாங்க. அப்ப இந்த ஃபைட் லூஸ் ஃபைட். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? விஜய்க்கு நிறைய ஓட்டு போடுவோம். யாரெல்லாம் விஜய்க்கு விருப்பம் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, யாரெல்லாம் சீமானுக்கு ஓட்டு போறீங்களோ சீமானுக்கு ஓட்டு போடுங்க. அந்த சினாரியோ மறுபடியும் வரும். இது யாருக்கு மறுபடியும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னா இது அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். இன்னைக்கு நீங்க நல்லா யோசிப்பாங்க, ஏன் வந்து அதிமுக ஓட்ஸ் அங்கே போகுதுன்னா அதிமுக ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கு. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய நல்ல லீடரா பாக்குறாங்களா? நீங்க வந்து ஏன் வந்து விஜயும் மறுபடியும் எம்ஜிஆரோட தன்னை பொறுத்திக்க முயற்சி பண்றாருன்னா அந்த வாக்கள் நான் சினிமால இருந்து எப்படி எம்ஜிஆர் வந்து செஞ்சாரோ அதே மாதிரி நானும் வருகிறேன், அதுதான் அவர் கையில் எடுக்கிறார். நான் முதல்ல கூட அதிமுக வந்து நாங்க விமர்சிக்க மாட்டாங்க. நீங்க முதல்ல வந்து கூட்டணி கணக்குகள் இருந்துச்சு, இப்பயுமே அது மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருக்கலாம். பட் ஆனா அந்த ஓட்ஸை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறாரு. அது ஒர்க் அவுட்டும் ஆகுது. நீங்க சர்வே ரிசல்ட்ஸ் படி பார்க்கும்போது அது ஒர்க் அவுட்டும் ஆகுதுன்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. இப்போ இந்த விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகை அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் தாக்கம் இருக்கு, திமுகவுக்கும் ஒரு தாக்கம் இருக்கு, எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் இப்போ பாஜக குறிப்பாக அதிகாரத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய டெல்லி என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்போ இருக்கும் பீகார் எலெக்ஷன்ல வந்து ஃபுல் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்காங்க. இப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் நகர்ந்துச்சு தமிழ்நாடுக்கு வந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே திமுகவை அவங்க வந்து அன்சீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குங்கிறதால அவங்களும் சில கார்ட்ஸ் வந்து பிளே பண்ணக்கூடும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரியான கார்டை பிளே பண்ணும்போது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேமே மாறுவதற்கான ஏதாவது சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கா? ஏன்னா இப்பவும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை வந்து திமுக மீண்டும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை கட்டாயமா இருக்கு அப்படிங்கிற போது பாஜகவே தன்னுடைய கூட்டணியை வந்து அதிமுக கிட்ட இருந்து வந்து ஸ்பிளிட் பண்ணும்,
அப்போ வந்து விஜயும் அதிமுகவும் சேர்வதற்கு ஒரு நிலை உருவாகும். அப்போ அவங்க வந்து ஸ்வீப் பண்ணதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? இல்லைங்க, அதுல மக்கள் உடனடியாக அதிமுக மறுபடியும் நம்புவாங்களா? நீங்க 2024 இந்த கூட்டணியை நான் உடைச்சிட்டு வர்றேன், ஏன்னா எங்களுக்கு வந்து பெரிய நெகட்டிவ் ஃபோர்ஸாக பாஜக இருக்கு. நீங்க ஜெயக்குமார் அவர்கள் சொல்லும்பொழுது நான் இங்கே கிங்கா இருந்தேன், 2021 அவங்களோட தான் தோத்தேன். நீங்க அதுக்கு பிறகு அந்த நாடாளுமன்றம் மட்டுமல்ல, அடுத்து நடக்க போகின்ற சட்டமன்றம், அடுத்து நடக்க சட்டமன்றம் 2031 வரைக்கும் கூட்டணி கிடையாது இப்படின்னு ஓப்பனா சொன்னாங்க. அப்போதே நிறைய பேர் இல்லைங்க, ஒரு அதை எடப்பாடி சொல்லுங்க, எடப்பாடி சொன்னார். ஆமா, நாம சொல்லிட்டேன், தொண்டர்கள் சொல்லிட்டாங்க, அப்புறம் நீங்க மறுபடியும் கேள்வி எழுப்புறீங்க. ஆனால் ஸ்ரீ என்ன பண்றாரு, நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம ஏங்க பாஜக எதிர்த்து பேச மாட்டேறீங்க? இல்லைங்க, நாங்கள் பாஜக எதிர்த்து பேச மாட்டோம். இப்போ மறுபடியும் இப்போ கூட்டணி சேர்ந்துட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி 2026 பாஜக ஒரு டிசம்பர் நவம்பர்ல ஓகே நான் வெளியே போறேன், நீங்க விஜய் சேர்த்துக்கங்க அப்படின்னா திமுக பிரச்சாரம் என்னவாக இருக்கும்? எங்க அவங்க ஸ்டில் வந்து பாஜக டீம் தான், ஆனா உங்களை ஏமாத்துற விஜயும் ஒரு பாஜக பி டீம் தான், நீங்க உங்களை ஏமாத்துறதுக்காக 2 பாஜக பி டீமும் சேர்ந்து இது மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற நெரேட்டிவ் அது மக்களும் ஏன்னா உடனடியாக நீங்க இந்த வெளியே வந்த இந்த ஒரு 6 மாதம் இல்ல 1 வருட காலத்திற்குள் எடப்பாடி திரும்ப ரிப்பீட் பண்ணது, நான் சிறுபான்மை காவலன். எம்ஜிஆர் அவர்கள் சிறுபான்மைக்கு எவ்வளவு செஞ்சார் தெரியுமா, அம்மா எவ்வளவு செஞ்சாங்க தெரியுமான்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் பிரதிபலிச்சதா? எதுவுமே பிரதிபலிக்கல. அப்ப எந்த வாக்குகளை கவர்வதற்கு நீங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹிந்துத்துவ அஜெண்டாவை சில இடங்களை எடுக்கிறார். நீங்க சி வி சண்முகம் தொடர்ச்சியாக அந்த கோயில் பிரச்சனை தொடர்ச்சி பேசிட்டே இருக்காரு. இப்ப அவங்க அந்த லைன்ல கிளியரா இருக்காங்க. இன்னொன்னு, நீங்க 2026 உண்மையிலே பாஜக ஒரு சீரியஸா பாக்குறாங்களா ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா குருமூர்த்தி அவரோட பேட்டி நம்ம பாக்குறோம். நீங்க நயினா நாகேந்திரனே முதல் இதுல என்ன சொல்றாரு, 2026 நம்மளோட நோக்கம் இல்லப்பா 2029 தான் சொல்லி சொல்றாரு. அதுல பேசுற பல பேச்சாளர் சொல்லும்போது 2026 எங்களுக்கு பெரிய கோல் இல்லைங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சி நல்லா தானே இருக்கு, அவங்க என்ன 47% வரைக்கும் வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப உண்மையிலே இவங்களுக்கு அன்சீட் மேபி அமித்ஷாக்கு இருக்கலாம், இவங்களுக்கு உங்களை அன்சீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இவர்கள் வேலை செய்கிறார்களாங்கிறது தெரியல. இன்னொன்னு, அப்படி ஒரு ஆர்வம் இருந்தால் ஓபிஎஸ் வெளியே போறாரு, டிடிவி தினகரன் வெளியே போறாரு. இந்த வெளியே போறதெல்லாம் நீங்க வந்து நான் கண்டுக்காம இருக்கிறதோ இல்ல நான் பேசாம இருக்கிறதுங்கிறது நயினா நாகேந்திரன் எப்படி செய்ய முடியும்? இல்ல நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணுங்க. இன்னும் சொல்ல போனா பாமக நம்ம ஒன்று சேர்க்க, அப்பாவையும் பையனையும் ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் உள்ள கொண்டு வர அவசியம் இருக்கு. கிருஷ்ணசாமி முறைச்சிட்டு நிக்கிறாரு, இங்கிட்டு இவர் ஜான் பண்டித் முறைச்சிட்டு நிக்கிறாரு. எல்லாத்தையும் ஒன்றிணைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த ஃபைட்டை டைட் ஃபைட்டா நம்ம மாத்தணும்னா பழையபடி அட்லீஸ்ட் 2021 என்ன இருந்தோமோ அந்த ஒரு ஸ்டேஜுக்காவது கொண்டு வரணும். அப்பதான் அந்த அரித்மெட்டிக்ஸ் ஒர்க் ஆகுங்கிறத அவங்க வேலை செய்யணும். ஆனா ஒரு பக்கம் நான் மெகா கூட்டணி அமைக்க போகின்றேன்னு சொல்கின்ற எடப்பாடி பழனிசாமி இருக்கிற நபர்களை இழந்துட்டு தான் இருக்காரு. செங்கோட்டையன் வெளியே போறாரு, செங்கோட்டையன் ஒரு கெடு விதிச்சுட்டு வெளியே போறாரு. அவரை உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்ப்பாரா? இல்ல பரவாயில்ல உங்களால ஒரு பெரிய லாஸ் இல்ல, ஓபிஎஸ் நீங்க சொல்றது வந்து 1% தாங்க அவரால் லாஸ், இவரால் ஒரு 1/2% தானே. பட் ஆனா அந்த 1% 1/2% சேர்ந்து தான் உங்களை வந்து ஆட்சி கட்டில் அமர வைக்க போகிறதா இல்லையாங்கிறது இருக்கு இல்லையா? இப்ப அந்த முக்கியத்துவத்தை இவங்க காண்பிக்கிறாங்களாங்கிறது என்டிஏ இப்ப எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே அவங்க செய்யணும்னா மத்தியில இருந்து வந்து செய்யறவங்க இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைப்பதற்கான தேவை என்ன இருக்கு அதை புரிந்து கொண்டு அது வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரதோ இல்ல கூட்டணியாக ஓகே கூட்டணி கட்சியாக ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரேன், கூட்டணி கட்சியாக டிடி தினகரன் உள்ள கொண்டு வரேன், அப்படி செஞ்சாங்கன்னா இது வந்து ஒரு டைட் ஃபைட்டா மாறும். அன்சீட் பண்றதுக்கான வேலைகள் நடக்கலாம், நிறைய ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு, நம்ம பயன்படுத்தலாங்கிறது இருக்கலாம். பட் அதற்கான முயற்சிகள் இப்ப எனக்கு பெருசா தெரியவே இல்லை. நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.